காஸ்ட்லியான பழங்களில் எவ்வளோ சத்து இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக, ஏன் அதை விட மேலான சத்துக்கள் நம்ம பக்கத்திலேயே உள்ள ஒரு சாதாரண சின்ன சின்ன கடைகளில் விற்கக்கூடிய பொருட்கள்லேயே இருக்குங்க. அதை வாங்கி அப்படி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா பணம் செலவு பண்ணாமையே உங்களுக்கு எல்லா சத்துக்களும் ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் கிடைச்சிரும். வாங்க அது என்னன்ட்டு கம்பேரிசனாக பார்த்துடலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ சத்து. இது ஒரு முக்கியமான சத்துன்னு தெரியும் இல்லையா? நம்ம கண் பார்வைக்கு, தலைமுடி வளர்ச்சிக்கு, உடம்புல பல்வேறு ஃபங்க்ஷனுக்கு வைட்டமின் ஏ வந்து முக்கியமான விஷயம்னு உங்களுக்கே தெரியும். இதில் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ சத்து நிறைந்த ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சொல்லுவாங்க. ஆப்பிள் இந்திய காலகட்டத்தில் எவ்வளோ காஸ்ட்லியான விஷயம் இல்லையா? ஆப்பிளுக்கு ஈக்குவலான வைட்டமின் ஏ சத்து நிறைந்த உணவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பப்பாளி பழம். நீங்கள் வைட்டமின் ஏ சத்து வேணும்னு நினச்சிங்கன்னா ஆப்பிளுக்கு பதிலாக பப்பாளியை சாப்பிட்ருவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி. வைட்டமின் சிக்கு இந்திய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பெர்ரி பழங்கள், ப்ளூபெரிங்கிறாங்க, ஸ்ட்ராபெரிங்கிறாங்க, ராஸ்பெரிங்கிறாங்க, எல்லாமே பேர் வச்சு சொல்கிறாங்க. நெல்லிக்காயில் இல்லாத வைட்டமின் சி சத்து அந்த பெர்ரி பழங்களில் இருக்க போகுது இல்லையா? அதனால் நெல்லிக்காய் நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா பெர்ரியை விட பல மடங்கு வைட்டமின் சி சத்து உங்களுக்கு கிடைச்சிரும். மூணாவது விஷயம் என்ன தெரியுமா? நல்ல கொழுப்பு நிறைந்த ஆயில். இப்போ மார்க்கெட்டில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அமெரிக்கா மற்ற மேலை நாடுகளிலிருந்து வந்த ஆலிவ் ஆயில் தாங்க உலகத்திலேயே நம்பர் 1 தேவாமிர்தம். இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மாரடைப்பு வராது, உடம்பு நல்லாயிருக்கும், உடம்பு வெயிட் போடாது, என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? உண்மைதான், அது பொய்ன்னு இல்லை. ஆலிவ் ஆயில் உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஆயில் தாங்க. ஆனால் என்ன பிரச்சனை? காஸ்ட்லி, நம்மளால் வாங்க முடியாது இல்லையா? அப்போது ஆலிவ் ஆயில் தான் வாங்கணுமா? ஆலிவ் ஆயிலை விட சூப்பரான ஆயில் நம்ம ஊர்லேயே இருக்குது. செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் நல்ல கொழுப்பு தான் இருக்குது. ஆலிவ் ஆயிலை விட பெஸ்ட்டான ஆயில் நம்ம ஊர் ஆயில் தாங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா புதுசாக வெளிநாட்டிலே இருந்துச்சு, இப்போ நம்ம ஊர்லேயே வந்துருச்சுங்க. ட்ராகன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்டா அப்படியே இரும்பு சத்து, ட்ராகனே உங்கள்கிட்ட கொண்டு தந்துடும் அப்படிலாம் சொல்லி நம்மளை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏங்க நம்ம ஊர் முருங்கைக்கீரையில், முருங்கைக்காயில் இல்லாத இரும்பு சத்தாக அந்த ட்ராகனில் வந்துட போகுது. அதனால் ட்ராகன் சாப்பிட்டு தான் உங்கள் இரும்பு சத்தை ஏற்றணும்னு கிடையாதுங்க. நம்ம ஊர் பொமேக்ரனேட் சொல்லக்கூடிய மாதுளம்பழம், முருங்கைக்கீரை, இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. விலை மலிவு, வீட்டை சுற்றியே இருக்கும். இதை சாப்பிட்டு உங்களுடைய இரும்பு சத்தை ஏற்றிக்கோங்க. முருங்கை சாப்பிட்டா இரும்பு சத்து மட்டுமா, மினரல்ஸு, வைட்டமின்ஸு எல்லாமே சேர்த்து கிடைக்கும். அதனால் முருங்கை சூப்பர். கடைசியாக அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஃப்ரூட் ஏப்ரிகாட்னு சொல்கிறாங்க, கிவின்னு சொல்கிறாங்க, பீச்சுன்னு சொல்கிறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. இதில் தான் உலகத்தில் உள்ள எல்லா சத்து, வைட்டமின்ஸு ஏ இருக்குது, சி இருக்குது, இ இருக்குது, கே இருக்குது, எல்லாமே சொல்கிறாங்க. நம்ம ஊர் கொய்யா பழங்க, அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான பழம் தானே. 2 இருக்குது. ஒன்று சிவப்பு கலரில் இருக்கும், இன்னொன்று சாதாரணமாக வெள்ளை கலரில் இருக்கும். ரெண்டுமே நல்லது. அதில் சிவப்பு கலர் வயிற்றை க்ளீன் பண்ணுறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து எவ்வளவோ நிறைஞ்சிருக்குங்க. வைட்டமின் சி ஆகட்டும், ஏ ஆகட்டும், எல்லாமே இந்த கொய்யா பழத்தில் இருக்காது.